மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மின்னம்பலம் மீடியா சார்பாக ஒரு மெகா சர்வே எடுத்திருக்கின்றோம். வயது வாரியாக ஆண் பெண் வாக்காளர்கள் சாதிய ரீதியாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 400 வாக்காளர்கள் வீதம் சுமார் 93,600 பேரிடம் பலதரப்பட்ட கேள்விகள் பல கோணங்களில் கேட்கப்பட்டு இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் முடிவுகள் 3% அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி நிலவரம் எப்படி இருக்கு என்பதை தான் நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி நிலவரம் எப்படி இருக்கிறது, யார் முன்னிலை, உங்க தொகுதி எம்எல்ஏ யார் என்பதை பார்த்து விடலாமா? திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனித்தொகுதி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனித்தொகுதி, ஆவடி, மாதவரம் போன்ற தொகுதிகள் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிகளாக இருக்கின்றன. இதில் முதலாவதாக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். திமுகவின் TJ கோவிந்தராஜன் அவர்கள், அதிமுகவின் சுதாகர் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் S விஜயகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் R ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகின்றனர். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 2,51,603 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,22,195 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,29,372 பேரும், மூன்றாம் பாலினம் 36 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதில் வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். எந்தெந்த சாதியினர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வன்னியர், ஆதி திராவிடர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், யாதவர், முதலியார், இருளர், நாயுடு, தேவாங்க செட்டியார், மீனவர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், வைசிய செட்டியார், வாணிப செட்டியார், கலிங்கரெட்டி போன்ற சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கலாம். திமுக கூட்டணி 56.9%, அதிமுக கூட்டணி 34%, நாம் தமிழர் கட்சி 5.3% எடுத்திருக்கின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 56.3%, அதிமுக கூட்டணி 16.9%, NDA 18.4%, நாம் தமிழர் கட்சி 5.9% எடுத்திருக்கின்றனர். ஆக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 8 முறை அதிமுகவும் 5 முறை திமுகவும் 1 முறை தேமுதிகவும் வெற்றி பெற்ற தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 2001 அதிமுக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் சுதர்சனம் அவர்கள் முன்னாள் அமைச்சராக கூட இருந்தார். அவர் பவாரியா கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்ட இடம் இந்த கும்மிடிப்பூண்டி தான். தீரன் அதிகாரம் 1 படம் கூட வந்தது இல்லையா? சரி, நம்ம இந்த தேர்தல் நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா தற்போது திமுக வேட்பாளராக களமிறங்கியிருப்பவர் TJ கோவிந்தராஜன் அவர்கள். அவர்தான் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார், மீண்டும் களமிறங்கியிருக்கிறார். அதிமுக தரப்பில் சுதாகர் அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக ஸ்ரீதர் அவர்களும் நிற்கிறார். ஏற்கனவே தேர்தல் அரசியல்ல களம் கண்டவர் ஸ்ரீதர். அவரும் களப்பணியில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி திமுக 44%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. ஆக திமுக வெர்சஸ் அதிமுக என்று நேரிடையாக களம் காணக்கூடிய கும்மிடிப்பூண்டி தொகுதியில் 14% இடைவெளியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. திமுக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்ததாக பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கின்றனர் என்று பார்க்கலாம். திமுக கூட்டணியில் காங்கிரசின் துரை சந்திரசேகர் அவர்கள், அதிமுகவின் சிறுனியம் P பாலராமன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் MS ரவி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ராஜாத்தி அவர்கள் போட்டியிடுகின்றனர். பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம்.
2,48,917 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,21,221 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,27,662 பேரும், மூன்றாம் பாலினம் 34 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதில் வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம கணக்கீடு செய்திருக்கிறோம். தொடர்ந்து சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எந்த சாதியினர் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆதி திராவிடர், முதலியார், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், வன்னியர், மீனவர், நாயுடு, செட்டியார், யாதவர், இஸ்லாமியர், வேட்டைக்கார நாயக்கர், தெலுங்கு ரெட்டியார், இருளர், கிறிஸ்தவர், அருந்ததியர், சாணார் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கலாம். திமுக கூட்டணி 44.9%, அதிமுக கூட்டணி 40.3%, நாம் தமிழர் கட்சி 9.1% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 56.4%, அதிமுக கூட்டணி 21.3%, NDA 11.5%, நாம் தமிழர் கட்சி 8.4% எடுத்திருக்கிறாங்க. ஆக பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் காங்கிரஸ் தான் இந்த தொகுதியில் போட்டியிட்டது. இதே இப்போது வேட்பாளராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் அவர்கள் தான் அப்போது போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சிட்டிங் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவர்கள் தான். அதிமுக தரப்பில் சிறுனியம் பலராமன் அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். 2016 இதே தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆனவர். ஆக வலிமையான வேட்பாளரும் கூட அதிமுக தரப்பில். சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் வேட்பாளர். ஆக இது ஒரு எதிர்பார்ப்புக்கு உரிய ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2016 வெற்றி பெற்ற எம்எல்ஏ 2021 தோற்ற பலராமன் அவர்கள் தற்போது மோதுகிறார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொகுதியாகத்தான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. களமும் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதே போன்று சமூக ரீதியான வாக்குகளும் இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆதி திராவிடர், முதலியார், கிறிஸ்தவ ஆதி திராவிடர் போன்ற சமூகம் சார்ந்த அந்த வாக்குகளும் இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய 2026 மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் 42%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7% பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இந்த பொன்னேரி தனி தொகுதியில 20% பெற்றிருக்கிறது. விசிகாவிலிருந்து ஆதி திராவிடருடைய இளைய தலைமுறையினருடைய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அரசியல் களத்துல ஒரு பேசு பொருளாக இருந்தது. இங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% என்று பார்க்கும் போது கொஞ்சம் அவர்களுடைய அந்த பகுதியிலும் விசில் சத்தம் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறதோ என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. இருந்தாலும் நம்முடைய கருத்து கணிப்பின்படி 12% இடைவெளியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. துரை சந்திரசேகர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். திமுகவின் BG ராஜேந்திரன் அவர்கள், அதிமுகவின் BB ரமணா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் அருண்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் K செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகின்றனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை நம்ம பார்க்கலாம். 2,48,651 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,21,188 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,27,426 பேரும், மூன்றாம் பாலினம் 37 வாக்காளர்களும் இருக்கின்றனர். தொடர்ந்து வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நம்ம சர்வேயாக எடுத்திருக்கிறோம், அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாதியினர் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆதி திராவிடர், வன்னியர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், முதலியார், நாயுடு, முத்தரையர், யாதவர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்,
குயவர், இருளர், செட்டியார், நாடார் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கலாம். திமுக கூட்டணி 50.3%, அதிமுக கூட்டணி 39.7%, நாம் தமிழர் கட்சி 7% எடுத்திருக்கின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 54.6%, அதிமுக கூட்டணி 18.9%, NDA 16.2%, நாம் தமிழர் கட்சி 7.2% எடுத்திருக்கின்றனர். ஆக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு என்பதை பார்க்கலாம். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளராக தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜி ராஜேந்திரன் அவர்கள் தான் மீண்டும் களம் இறங்குகிறார். கடந்த 2021 இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வி ரமணா அவர்கள் தான் இந்த முறையும் களத்தில் இறங்குகிறார். ஆக களம் திமுக வெர்சஸ் அதிமுக என்று நேரிடையாக மோதுகிறது. விஜி ராஜேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2001 தேர்தல் களத்திலும் வி ரமணா அவர்கள் 2006 இருந்தும் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். ஆக திருவள்ளூர் தொகுதியும் ஒரு கவனிக்கத்தக்க தொகுதியாகத்தான் இருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியிலும் சமூக ரீதியான வாக்குகள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றது. ஆதி திராவிடர், வன்னியர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், முத்தரையர், செட்டியார் போன்ற சமூகங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக திருவள்ளூர் தொகுதி காணப்படுகிறது. இவர்களுடைய இந்த வாக்குகளுடைய தாக்கமும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி திமுக 43%, அதிமுக 28%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6% என்று வந்திருக்கிறது. ஆக 15% இடைவெளியில் திமுக முன்னிலை வைக்கிறது. திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்ததாக பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். திமுகவின் கிருஷ்ணசுவாமி அவர்கள், அதிமுக கூட்டணியில் அமமுகவின் ஏழுமலை அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பிரகாசம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மேகலா அவர்கள் போட்டியிடுகின்றனர். பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 3,63,688 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,76,849 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,86,769 பேரும், மூன்றாம் பாலினம் 70 வாக்காளர்களும் இருக்கின்றனர். வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஆதி திராவிடர், வன்னியர், முதலியார், நாயுடு, கிறிஸ்தவ ஆதி திராவிடர், யாதவர், இஸ்லாமியர், நாடார், பழங்குடியினர், அருந்ததியர் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். ஆக பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்த்தோமானால் திமுக கூட்டணி 56.7%, அதிமுக கூட்டணி 21%, நாம் தமிழர் கட்சி 11.3% எடுத்திருக்கின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 58.3%, அதிமுக கூட்டணி 15%, NDA 15.5%, நாம் தமிழர் கட்சி 8.8% எடுத்திருக்கின்றனர். ஆக பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அந்த கருத்து கணிப்பின் முடிவுகளையும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு என்பதையும் பார்க்கலாம். பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளராக கிருஷ்ணசுவாமி அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த முறையும் அவர்தான் போட்டியிடுகிறார். எதிர்த்தரப்புல அதிமுக கூட்டணியில அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பூந்தமல்லி தொகுதி. ஏழுமலை அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஆனவர் ஏழுமலை அவர்கள். அதற்கு பிறகு தினகரன் அணிக்கு போனார், பதவியை இழந்தார். 2019 தேர்தலில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். மக்கள் நீதி மையம் 3வது இடத்திற்கு வந்தது. கடந்த 2021 தேர்தலில் தேமுதிகவுடன் அமமுக கூட்டணி வைத்த போது மீண்டும் களம் கண்டார். இதே பூந்தமல்லி தொகுதியில ஏழுமலை அவர்கள் போட்டியிட்டு 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்.
அந்த தேர்தலில் வெறும் 8805 ஓட்டுகள் மட்டுமே அவருக்கு கிடைத்தது. முதல் இடத்துல திமுக வெற்றி பெற்று கிருஷ்ணசுவாமி அவர்கள் தான் எம்எல்ஏ ஆனார். 2வது இடம் பாமகவுக்கு கிடைத்தது. 3வது இடம் நாம் தமிழர் கட்சிக்கும், 4வது இடம் மக்கள் நீதி மையத்துக்கும் கிடைத்தது. தற்போது 2026 தேர்தலில் திமுக வெர்சஸ் அமமுக என்று பூந்தமல்லி தொகுதி களம் காணப்போகிறது. நம்முடைய மின்னம்பலம் மீடியா எடுத்த சர்வேயின்படி திமுக 45%, அமமுக 25%, தமிழக வெற்றி கழகம் 23%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக 20% இடைவெளியில் ரொம்பவே வசதியாக திமுகவின் கிருஷ்ணசுவாமி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது இந்த பூந்தமல்லி தொகுதியில். அடுத்ததாக ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். திமுகவின் மு. நாசர் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் ராஜசிம்ம மஹிந்திரா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ரமேஷ்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் புனிதா அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஆவடி சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 4,28,772 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 2,09,662 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,19,035 பேரும், 3ஆம் பாலினம் 75 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதுல நம்ம வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கணக்கீடு செய்திருக்கிறோம், அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாதியினர் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஆதி திராவிடர், வன்னியர், முதலியார், நாயுடு, கிறிஸ்தவர், யாதவர், இஸ்லாமியர், நாடார், மலையாளி, அருந்ததியர், ரெட்டியார், முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர், செட்டியார் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்த்தோமானால் திமுக கூட்டணி 49.9%, அதிமுக கூட்டணி 31.6%, நாம் தமிழர் கட்சி 10% எடுத்திருக்கின்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 54%, அதிமுக கூட்டணி 12.5%, என்டிஏ 18.6%, நாம் தமிழர் கட்சி 10.1% எடுத்திருக்கிறது. ஆக ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது, யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மு. நாசர் அவர்கள் தான் சிட்டிங் எம்எல்ஏ. கடந்த 2021 தேர்தலில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார். மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் தோல்வியுற்றார். ஆனால் அதற்கு பிறகு அதிமுகவில் இருந்து மட்டுமல்ல, அரசியலிருந்தே ஒதுங்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஆவடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜசிம்ம மஹிந்திரா என்பவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆக களம் திமுக வெர்சஸ் பாஜக என்று இருக்கிறது. நாசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சரானார், சர்ச்சையில் சிக்கினார், பதவி பறிபோனது, மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி திமுக 42%, பாஜக 24%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. 16% இடைவெளியில் திமுக வசதியாக முன்னிலை வைக்கிறது. அமைச்சர் நாசர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். திமுகவின் சுதர்சனம் அவர்கள், அதிமுகவின் மாதவரம் மூர்த்தி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் பிரபு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கிருத்திகா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுகின்றனர். மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை நம்ம பார்க்கலாம். 4,20,601 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 2,05,922 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் 2,14,596 பேரும், 3ஆம் பாலினம் 83 வாக்காளர்களும் இருக்கின்றனர். வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாதியினர் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வன்னியர், ஆதி திராவிடர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், யாதவர், முக்குளத்தோர்,
கிறிஸ்தவர், முதலியார், நாடார், இஸ்லாமியர், அகமுடையார், நாயுடு, ஆதி ஆந்திரா, பிராமணர், மறவர், கள்ளர், அருந்ததியர், ரெட்டியார் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். ஆக மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்த்தோமானால் திமுக கூட்டணி 50%, அதிமுக கூட்டணி 31.2%, நாம் தமிழர் கட்சி 9.1% எடுத்திருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 58.1%, அதிமுக கூட்டணி 14.2%, NDA 15.6%, நாம் தமிழர் கட்சி 10.2% எடுத்திருக்கிறது. ஆக இந்த 2026 தேர்தலில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது, யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2016, 2021, தற்போது 2026 மூன்றாவது முறையாக களம் காண்கிறார் திமுக உடைய வேட்பாளர் எஸ். சுதர்சனம் அவர்கள். அவர்தான் தற்போது எம்எல்ஏ. அதிமுக தரப்புல 2011 இதே மாதவரம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தவர் மாதவரம் வி. மூர்த்தி அவர்கள். ஆக வலிமையான வேட்பாளர்கள் தான் இருவருமே அப்படின்னு சொல்லலாம். களம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். நமது மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி திமுக 43%, அதிமுக 23%, தமிழக வெற்றி கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 9%. திமுக வெர்சஸ் அதிமுக என்று களம் காணக்கூடிய இந்த மாதவரம் தொகுதியில் திமுக 19% இடைவெளியில் வசதியாக முன்னிலை வைக்கிறது. எஸ். சுதர்சனம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஆக திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி நிலவரத்தை நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி பார்த்தோம். திமுக முன்னிலை 6 தொகுதிகளிலுமே முன்னிலை வைக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 19 20% வாக்குகள் வாங்குகிறது. நாம் தமிழர் கட்சி 4 9% வாக்குகள், அவர்களுடைய வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பை மே 4ஆம் தேதி. நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.